திமுக தீய சக்தி, அவர் தூய சக்தின்னு சொல்லி அவர் அடுக்குமொழியில் பேசியிருக்கார். அது அடுக்குமொழியாக தெரியல, துடுக்குமொழியாக இருக்கிறது. திமுகவை தாக்கிய அளவுக்கு, அரசியல் எதிரியாக அவர் சுட்டிக்காட்டிய திமுகவை தாக்கிய அளவிற்கு அவருடைய கொள்கை ரீதியான பாஜகவை ஏன் தொடரவில்லை? ஏன் இந்த மகாத்மா காந்தி பெயர் அந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது குறித்து வாய் திறக்கவில்லை? தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் உள்ள நிலையில், தேர்தலுக்கு 6 மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவசர கதியில் இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்துவதை ஏற்கக்கூடாது. அதுக்கு மாற்றாக முந்தைய நடைமுறைகள், எஸ்எஸ்ஆர் நடைமுறை இருக்கல்லவா, அந்த எஸ்எஸ்ஆர் நடைமுறையை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். இப்போ இன்னைக்கு தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் எத்தனை லட்சம் பேர் முழுமையாக நீக்கப்பட்டிருக்காங்கிற தகவல் வந்த பிறகுதான் இதனுடைய அதிர்வலைகள் முழுமையாக தெரியும். மொத்தத்தில் இது என்ஆர்சியுடைய ஒரு நகல். எல்லைப்புறம் மாநிலங்களிலே இதை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்தால் அதிலே சில நியாயங்கள் உள்ளது எனலாம். ஆனால் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இவர்கள் இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்தி இருப்பதன் மூலமாக பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் இங்கு நடைபெற்றிருக்கிறது. முழுமையான இவருடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்த பிறகுதான் இதனுடைய பாதிப்புகள் எங்கெங்கே எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். இது முக்கியமாக இறந்து போனவங்க, கண்டறிய முடியாதவங்கன்னு அவங்களே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இறந்து போனவங்க நீக்கணும். ஏன்னா 2007 இறந்து போனவர்கள் நீக்கணும் என்பதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்தில், எனக்கு மாறுபட்ட கருத்தில், யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. தகுதி மிக்கவர்கள் யாரும் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். இது எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு என்பது இனிமேல் தெரிய வரும். நீ தான் வெளியிட்டிருக்காங்க. நாளை மறுநாள் தான் முழுமையான விஷயங்கள் வெளியில் வரும். பாதிக்கப்படுபவர்கள் வெளிப்படுத்துவாங்க செய்திகளை. அதன் பிறகு தான் அதை பற்றி முழுமையாக பேச முடியும். அது நாளைக்கு தெரியும். நாளை வரட்டும், முழுமையாக வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த எஸ்எஸ்ஆர் நடைமுறை மட்டும்தான் தேவை, எஸ்ஐஆர் நடைமுறை வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வேறு கேள்வி? ஆமாம், நாங்கள் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இடம்பெற்றிருக்கின்றோம். அநேகமாக இது குறித்த பேச்சுவார்த்தை பொங்கலுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி தலைமை இது பற்றி முன்னெடுப்பார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் எடுத்து வைப்போம். கண்டிப்பாக எங்களுக்கு இந்த முறை வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பை வெற்றிகரமாக பயன்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுக அது இங்கே அந்த நேரத்தில் எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு கூடி முடிவு செய்யும். எது சாத்தியம், எது உகந்தது, அதெல்லாம் நாங்கள் அந்த நிலையில் கண்டிப்பாக பேசுவோம். திமுக கூட்டணியில் இருக்கீங்க, விஜய் டைரக்டா திமுக மட்டும் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதாவது ஒரு அரசியல் கட்சியை தொடங்குபவர்கள் விமர்சனங்களை செய்யாமல் அல்லது விமர்சனங்களை உள்வாங்காமல் கடந்து போக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களின் மீதான பார்வை பரவலாக மாறியிருக்கிறது. கட்டுக்கடங்காத ஒரு அலை இருப்பது போன்ற தோற்றம் இருந்த நிலையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த அலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அதற்கு பிறகு அவர் பேட்டியளித்த விதம் எல்லாம் ஒரு தலைவருக்கான ஒரு தகுதித்தன்மையோடு அவர் பேசவில்லை என்ற வருத்தம் பரவலாக இருக்கிறது. இந்த நிலையில் ஈரோட்டில் அவர் பேசியிருக்கிறாரு. திமுகவை மிக கடுமையாக தீய சக்தி என்று விமர்சித்திருக்கிறார். அதாவது திமுக தீய சக்தி, அவர் தூய சக்தின்னு சொல்லி அவர் அடுக்குமொழியில் பேசியிருக்கிறார். அது அடுக்குமொழியாக தெரியல, துடுக்குமொழியாக இருக்கிறது. அடுத்து திமுகவை அவர் சரமாரியாக வசைப்பாடியதை பார்க்கின்ற போது, அதில் அவருடைய முகபாவனைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது தெரிய வருகிறது. நல்லா கவனித்து பார்த்தோம். திமுகவை தாக்கிய அளவுக்கு, அரசியல் எதிரியாக அவர் சுட்டிக்காட்டிய திமுகவை தாக்கிய அளவிற்கு அவருடைய கொள்கை ரீதியான பாஜகவை ஏன் தொடரவில்லை? ஏன் இந்த மகாத்மா காந்தி பெயர் அந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது குறித்து வாய் திறக்கவில்லை? விஜய் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அரசியல் எதிரியை கடுமையாக தாக்கியிருக்கிறார். கொள்கை எதிரியை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை? எதை கண்டு அவர் பயப்படுகிறார்? ஏன் இந்த பதற்றம், இந்த கேள்வி வருகிறதா இல்லவா? எனவே விஜய் அவர்கள் எழுதி கொடுத்ததை பேசுகிறார், அதனால தான் அடுக்குமொழி வசனங்கள்லாம் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஒரே வேண்டுகோள், இப்போ நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். ஏன் சந்திக்கிறோம்? ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் இயக்கம், மக்கள் இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் மக்களை சந்திப்பதற்கு ஊடகங்கள் மிக முக்கியமான கருவியாக இருக்கின்றன. பத்திரிகையாளர் தான் மக்களுடைய பல செய்திகளை தங்களுடைய கேள்விகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும்போது நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் அவரை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டிருக்கின்ற போது தவிர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்கின்ற பொழுது துணிச்சல் மிக்க ஒரு பேச்சாளராக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் பத்திரிகையாளரை அவர் சந்திக்க மறுக்கிறார்? முதலில் நான் நடிகர் விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, அவர் முதலில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும்.
பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு அது பதில் சொல்லி பழக வேண்டும். அதன் பிறகு அவருடைய விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வைக்கட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.